மா நான் உன்கிட்ட வேணும்னே மறைக்கலம்மா. எப்பயோ நடந்த விஷயம் அது. யதார்த்தமாக நான் போகிற வழியில் சடகோப்பை அடிபட்டு கிடந்தான். அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுமா. மற்றபடி உனக்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்லாம் இல்லைம்மா. நீ வேணும்னே மறைச்சா அது தப்புன்னு நான் சொல்ல வரலடா. அன்னைக்கு உன் சூழ்நிலை சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நடந்து முடிஞ்ச இத்தனை நாள்ல சொல்லியிருக்கலாம்லடா. இப்ப வரைக்கும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? இந்த சண்முகம் என்னடான்னா வீட்டுக்கு வந்த ஒருத்தரை செருப்படுத்து அடிச்சிருக்கான். ஒரு மனுஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் செருப்படுத்து அடிக்கிறது என்ன நியாயம் சொல்லு? அம்மா என்னம்மா பேசுறீங்க? ஒருத்தன் நம்ம வீட்டை பத்தியும் அண்ணன் தம்பிகளை பத்தியும் கேவலமா பேசுவான், பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? தப்பா பேசினா அடிச்சேன், அவ்வளவுதான். நல்லா பதில் சொல்றடா சண்முகம். உன் கோபத்தை எப்படி வேணாலும் காட்டுவியா? ஒரு மனுஷனுக்கு பொறுமை வேண்டாம்? இதப்பா ராஜேந்திரா, உன்னைத்தான் கேக்குறேன். லோடு ஏத்தி போயிட்டு இருக்கும்போது வழியில அடிபட்டு கிடந்தான்னு சொல்ற. ஒரு வார்த்தை உங்க அண்ணங்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையாப்பா? இல்லம்மா, அன்னைக்கு நைட்டு ரொம்ப பதட்டமா இருந்ததுமா. வைஜெயந்தியும் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லிட்டா. நானே நேரம் கிடைக்கும் போது சொல்றேன்னு சொன்னாமா. அதான். ஓ ஓ பொண்டாட்டி சொல்லித்தான் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தியா? இல்ல பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்த இவங்க கிட்ட ஏன் சொல்லணும்னு இருந்தியா? அம்மா அப்படிலாம் இல்லம்மா, மறைக்கணும்லாம் எதுவும் பண்ணலம்மா. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க யாரும் எதுவும் தப்பு பண்ணல. நம்ம ராஜேந்திரன் பண்ணது உதவி தானம்மா. மீனாட்சி, அவன் உதவி பண்ணட்டும், நல்லா உதவி பண்ணட்டும். யாருக்கு வேணும்னாலும் உதவி பண்ணட்டும். ஆனா அந்த உதவிய நம்ம கிட்ட இருந்து ஏன் மறைக்கணுங்கிறதானே என்னோட கேள்வி. மீனாட்சி, இவங்க பண்ற விஷயத்த நீ நியாயப்படுத்தாத. வீட்டுக்கு வந்தவங்கள செருப்படுத்த அடிச்சா அது தப்பு இல்லையா? அடிச்சம்மா, தப்பா பேசினா அடிச்சேன். நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறவன மன்னிச்சுட்டு போற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லம்மா. இல்ல சண்முகம், வர வர உனக்கு முன்கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப அவசரப்படுற. அதே மாதிரிதான் அன்னைக்கு பானுவை எல்லாரும் முன்னாடி அடிச்சியே. இப்போ வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறியடா. ஒவ்வொரு தடவையும் புத்தி கெட்டு போய் பண்ற தப்பே கடைசியில உனக்கே வணியா வந்து சேருதுடா. அம்மா, நான் இந்த குடும்பத்துக்காக தான் இருக்கேன். எனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை தப்பா பேசினா கூட தாங்கிக்க முடியாது. நான் வாழறதே உங்க எல்லாருக்காக தான்மா. அதையும் மீறி நான் பண்ணது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். நீ தாண்டா அண்ணன் தம்பிக்காக வாழறேன்னு சொல்ற. ஆனா அவங்க எல்லாரும் அவங்க உங்க வாழ்க்கைய நேர்த்தியா சரியா வாழறாங்க. அன்னைக்கு சரவண பேச்சு ஒரு மாதிரியா இருந்தது. ராஜேந்திரனுக்கு வர வர நடவடிக்கையே சரியா இல்ல. அம்மா, எல்லாருக்கும் அவங்க உங்க வாழ்க்கை முக்கியம்னு படும்போது நீ மட்டும் ஏன்டா உன் வாழ்க்கைய அழிக்கணும்? சொல்றா. அம்மா, அது அன்னைக்கு நடந்த விஷயம்மா. அதுக்குத்தான் நாங்க 2 பேரும் அன்னைக்கே மன்னிப்பு கேட்டோமேம்மா. அதுக்கு இதுக்கும் முடிச்சு போடாதம்மா. சத்தியமா இந்த விஷயம் உனக்கு அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு பண்ணலம்மா. அன்னைக்கு அந்த விஷயத்த அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன்னா அண்ணன் போய் பாப்பாரு. ஏற்கனவே அவங்க அண்ணன் மேல கோபமா இருக்காங்க. அவரை பத்தி தப்பா பேசுவாங்கம்மா. இதெல்லாம் எதுக்கு தேவையானதாம்மா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த மொத்தமா நானே மறந்துட்டேம்மா. இத்தனை வருஷமா வளர்த்த உங்களுக்கு அண்ணனுக்கும் தெரியாதாமா என் மனசு எப்படின்னு. அம்மா என்ன மன்னிச்சிருமா. அம்மா, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுமா. நான் வேணா அப்பா போட்டோ மேல சத்தியம் பண்ணட்டுமா? இல்ல உங்க கோபம் தீர்ற வரைக்கும் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா, நான் வாங்கிக்கிறேம்மா. அதுக்காக நீங்க கவலைப்பட்டு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலம்மா. அம்மா, ராஜேந்திரன் தள்ளி அழுதுட்டு இருக்காருமா. எந்திரி, எந்திரிப்பா. பாருங்க,
ஏதோ நேத்து வந்தவன் சொல்ற பேச்ச கேட்டு நான் அப்படி பண்றேன்னு நினைக்கிறாங்கண்ணே. சொல்லுங்கண்ணே அம்மா கிட்ட. அம்மா 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 விடுங்கம்மா. அம்மா அம்மா. இந்த குடும்பத்து மேல எல்லாருக்குமே பாசம் இருக்குமா, அதை வெளிக்காட்டுறதுல தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. அம்மா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே இருக்கிற அன்பு பாசம் அண்ணன் தம்பிக்கு ஒத்துமைக்கு என்னைக்குமே குறை வராதுமா. அம்மா தப்பு பண்ணா சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லையாம்மா? எங்களுக்கெல்லாம் நீ அண்ணனும் தானம்மா சாமி. சண்முகம் எது கேட்டாலும் கொடுப்பீங்க, இப்ப மன்னிப்பு கேட்கிறோம் கொடுக்க மாட்டீங்களாம்மா? மா மா விடுங்கம்மா. இதுக்கு மேல தம்பிங்க 2 பேரும் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலம்மா. ப்ளீஸ்மா மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. இவங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. ராஜேந்திரா, அம்மானா அம்மாதான். ஒண்ணுமே புரியலையே. அந்த சின்ன பயல்க நம்மள அவ்வளவு அவமானப்படுத்தி அவ்வளவு சத்தம் போட்டு பேசுறானுங்க. நம்ம பொண்ணு என்னடான்னா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறா. நம்மள சமாதானப்படுத்துறாளாம். நம்மள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஜாடரா அடிக்கிறாளோ? எங்க அப்பா என்கிட்ட கோவப்பட்டு பேசுறப்பெல்லாம் நானும் அவங்க முன்னாடி கோவமா பேசிருக்கேன். அதெல்லாம் அவர் முன்னாடி மட்டும்தான். உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறப்ப கூட கடுமையா ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியாது. என்ன காரணம் நான் இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாக்குறேன். ஒண்ணுமே புரியலையே. அன்னைக்கு அந்த சண்முகம் சடவுன செருப்பால் அடிச்சு கேவலப்படுத்திருக்கான். அதே வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தானே இருந்திருக்காங்க. வேடிக்கை பார்த்து விட்டாளா? அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதுன்னு சத்தியம் வேற வாங்கியிருக்கான். அது சரி, அப்புறம் அந்த வீட்லயும் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பண்ணிருக்கா பாரு. அவ இவ பண்றது எதுவுமே நமக்கு சாதகமா தெரியலையே. என்னப்பா நீங்க வைஜெயந்துக்கு ஒவ்வொரு விஷயமும் சரியா திட்டம் போட்டு தான் செய்வா. நீங்க ஏன் திடீர்னு அவன் மேல சந்தேகப்படுறீங்க? அட போடா, அவ மேல நம்பிக்கை வச்சு அழுத்து போச்சு. இன்னைக்கு அந்த குடும்பத்தை காலி பண்றதுக்காகத்தான் டிராமா போறேன்னு சொல்றா. ஆனா நம்புற மாதிரி இல்ல. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா கைராசி குடும்பத்து மருமகளா செட்டில் ஆயிட்டான்னு தான் தோணுது. என்னங்க நீங்க? அவ வெளியே வந்து அவ்வளவு சொன்னா அதுக்கு மேல என்ன? அதத்தான் அவ டிராமா போடுறான்னு சொல்றேன் நானு. அவ ஏதாவது சொன்னானா அதுக்கு அர்த்தம் இருக்குங்க. என்ன காரணம் இருக்க முடியும்? அதைத்தானே கேக்குறேன். இன்னைக்கு நடந்ததை பார்த்தே இல்ல. அந்த சண்முகம் பையன் மேல பழைய காதல் ஈர்ப்பு இருக்கா என்னமோ எனக்கு புரியல. அப்படி இருந்தா எப்படி நான் அவளை நம்ப முடியும்? என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல. எங்க அண்ணன் ஒரு பக்கம் கோமால படுத்து கிடக்குறாரு. இன்னொரு அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போய் நமக்கு எதிரா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். இங்க என்னடான்னா எங்க அப்பா காலங்காலமா தலைவர் பதவி அடைய முடியாம போராடிட்டு இருக்காரு.
நான் போய் எதிரி வீட்டு குடும்பத்தோட கூத்தடிப்பேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கப்பா. அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேனா? என்ன பண்ணீங்க? முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லிடுங்க. அந்த சிவஞானத்தோட பதவி அந்தஸ்து எல்லாத்தையும் ஜெயிச்சு அதே சங்கத்துல தலைவர் பதவியில உட்காரணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல நீங்க அவர் கூட சண்டை பிரச்சனைன்னு பண்ணி அடிதடியில இறங்கி மொத்தமா போலீஸ் கேஸ்னு எல்லா டென்ஷனையும் ஏத்துக்கிட்டு அலையணும்னு நினைக்கிறீங்களா? என்னம்மா நீ தலைவர் பதவியில உட்காரணும்ல, அதுக்கு தானே போராடிட்டு இருக்க இவ்வளவு காலமா. அப்புறம் என்னப்பா, இங்கே உட்கார்ந்தா எதுவும் பண்ண முடியாதுன்னா அவங்க வீட்டுக்குள்ள போனது எதுக்குப்பா? கூடவே இருந்தாதான் குழி பறிக்க முடியும். ராமாயணத்துல கூனி கூடவே இருந்தா அதே மாதிரி இந்த வைஜெயந்தி அந்த கைராசி குடும்பத்துக்குள்ளேயே இருந்ததா குழப்பம் பண்ண முடியும். நீ கல்யாணம் பண்ணி போனவுடனே எல்லாத்தையும் தலையெல்லாம் மாத்திருவேன்னு சொன்னியா இல்லையா? என்ன நடந்துச்சு இது வரைக்கும்? ஒண்ணுமே நடக்கலையே. எல்லாம் அந்த பையில கைதானே மேல ஓங்கி இருக்கு. சொல்ல போனா நம்ம நிலைமை மோசமா போயிட்டே இருக்கு. நம்ம போடுற திட்டம்லாம் குப்புறக்க வந்து தரமட்டமா போயிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த இந்திராணி அவளோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா பாரு, வீட்டையே துண்டாக்கிட்டு போயிட்டால, அந்த பையில கூட்டிட்டு போயிட்டால. நீ அந்த வீட்டுக்கு போன, நமக்கு சாதமா ஏதாவது நடந்துச்சா என்ன? ஒண்ணுமே இல்லையே. இப்பவும் பாரு, அந்த கேடுகிட்ட சின்ன பயலுக என்ன திமிரா நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெனாவட்டா பேசுறானுங்க. என்ன பார்த்து அப்பா நான் அதை மறுக்கல. ஆனா நீங்க பொண்ணு கொடுத்திருக்கீங்க. இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆகி பொண்ணுங்க செவ்வாய் கிரகத்துக்கு போனா கூட மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா அடங்கி இருக்கிற சூழ்நிலை தான்ப்பா இருக்கு. அதனால பொண்ணை கொடுத்தா எதுவும் பண்ண முடியலையேன்னு நீங்க வருத்தப்படுறத விட்டுட்டு அண்ணனுக்கு பொண்ணு எடுக்கிறத பத்தி யோசிச்சா சரியா இருக்கும்பா. நானாமா வேணாங்கிற அந்த பயலுக தானே சும்மா எதையாவது சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம சடவனுக்கு பார்த்தோம்ல, என்னமோ வயசு வித்தியாசம் இருக்கான். என்ன வயசு வித்தியாசம்? அவன் என்ன கலரா என்ன அழகா இருக்கான் அவன். சரி அவனை விடு. இந்த பையலுக்கு என்ன? இவனுக்கு பார்த்தோம், அதுவும் நடக்கல. இல்ல இவன் என்ன பெரிய வசதியா இல்ல பெரிய உலகலையா? பெரிய அவ ஊர்ல இல்லாத மாப்பிள்ளைய பாக்குறாங்களா அவங்க? என்னமோ அவ வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் பொண்ணு பாக்குறதுக்கு வரிசையா கியூல நிக்கிற மாதிரி இந்த சிவஞான பெருசா அலட்டிக்கிறான். போ சொல்லு விளக்கணைகளை. நான் என்ன பண்ணி தொலையறதுப்பா? அவங்களுக்கு சாதகமாவே எல்லாமே அமைஞ்சு போயிடுது. என்னமோ அவர் அம்பா ஊர்வசி மாதிரியும் தேவலோகத்துல இருந்தே மாப்பிள்ள வரா மாதிரியும் இவங்க பண்ற அளப்பற ஐயோ என்னால பொறுத்துக்கவே முடியலப்பா. அந்த எம்எஸ் சில்க்ஸ்காரங்க வந்தாலும் வந்தாங்க, ஐயோ எப்பா குடும்பமே மொத்தமா டோட்டலா சேஞ்ச் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. அப்பா நானும் கேள்விப்பட்டேம்மா, அந்த எம்எஸ் சில்க்ஸ் சுப்பிரமணியனோட பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுக்க போறாங்கன்னு. அது பெரிய குடும்பம் தான், வசதியானவங்க தான். அந்த பையனும் நல்லா படித்த பையன் தான். அத்தனை படிப்பு படித்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தவன். இந்த ஊரில் அவன் ஒரே ஆள் தான். பரவாயில்ல, அந்த சிவஞான பையன் நல்ல புளியங்கொம்பா பார்த்து தான் சம்பந்தம் பேசியிருக்கான். பேசினா மட்டும் போதுமா? எல்லாமே நடந்துருமா? இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு புள்ளி வச்சிருக்காங்க, பார்க்கலாம் இவங்க எப்படி கோலம் போட்டு அதுக்கு கலர் அடிச்சு அழகு பாக்குறாங்கன்னு. எங்க ஏற்கனவே ஒரு பக்கம் ஆரம்பமாயிடுச்சு. அந்த இளங்க அவங்க போய் பேசி இது ஏதோ சொல்லி கல்யாணத்தை கலைச்சு விட ட்ரை பண்ணிருக்கான். பானு பங்குக்கு பானு பண்ணட்டும் நானும் விட்டுட்டேன். இப்பதானே அங்க போய் சாக்கு போக்கு சொல்லி ஒரு வழியா கையில கால விழுந்து கூட்டிட்டு வந்து மேற்படி பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. நீ சொல்ற அவனுங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு பூ வச்சுட்டு தானே போயிருக்காங்க. பின்ன என்ன பண்ணீங்க? பூ வச்சு பொட்டு வச்சுன்னுட்டு நிச்சயம் பண்ணி தாம்பூல மாத்தி எத்தனை கல்யாணம் கடைசி நேரத்துல கழண்டு போயிருக்கு. அவள ஏன்பா மேளம் வாசிச்சு நாதஸ்வரம் ஊதி ஒன்ன கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் சொன்ன பிறகு நிக்கிற கல்யாணம் எல்லாம் உண்டுப்பா. இப்பதான் ஏதோ பேச்சுவார்த்தை ஆரம்பமாயிருக்கு, பாத்துலாம். இளங்கோ பண்ண வேலையில பானு மேல அவங்க ரொம்ப கோபத்துல இருக்காங்க. எம்எஸ் சில்க்ஸ் வீட்டுக்காரங்க கூட மனக்கசப்போடு தான் வந்து பேசி முடிச்சிருக்காங்க. நாளைக்கே கூட அந்த வீட்டுல ஒரு ப்ராப்ளம் வரலாம்ப்பா. அப்படி வந்தா அவங்க எப்படி நம்மள யோசிப்பாங்கன்னு சொல்ற நீ? கண்டிப்பா
இவ்வளவு அசிங்கமா கேவலமா நடந்துகிட்ட இளங்கோ மேல அவங்களுக்கு வெறுப்பு தான் ஏற்படுமே தவிர பொண்ணை கொடுக்கணும்னு தோணாது. அப்ப கதை நின்னு போனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்ற நீ? வாய்ப்பை தவற விட்டா அவன் கோமாளி, வாய்ப்பே வரலன்னு ஏங்கிட்டு இருந்தா அவன் ஏமாளி. இந்த வைஜெயந்தி புத்திசாலி, அந்த வாய்ப்பை உருவாக்குவா. கண்ணு, அப்ப அந்த உமாவை நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு சொல்றியா? ஆமா, அந்த ஒரு கல்யாணம் அந்த வீட்டோட தலையெழுத்தையே மாத்தி அமைக்கும். அந்த வீட்டுல எல்லாருக்கும் கட்டின பொண்டாட்டி மேல, பிறக்க போற குழந்தை மேல பாசம் இருக்கோ இல்லையோ, அவங்க தங்கச்சி மேல எல்லாருக்கும் இருக்கு. மனசுல பாசமலர் சிவாஜி கணேசன் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த சண்முக தங்கச்சிக்காக அந்த பானுவியே அடிச்சு சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணு விவாகரத்து வரைக்கும் போயிட்டா. அந்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற ரிமோட் நம்ம கைக்கு கிடைக்கும். சரிம்மா, அப்ப நீ ஆக வேண்டியதை பாரு. அப்பா, நான் சொல்றது கொஞ்சமாச்சும் கேளுங்கப்பா. என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. நான் எது பண்ணாலும் நான் இந்த வீட்டுக்காகவும் உங்களுக்காகவும் தான் நீங்க நினைக்கணும்பா. டேய், என்னடா நான் நீ சொல்றது தான்டா கேட்பேன். இந்த தனிமட்டு போய் சொல்றதெல்லாம் கேட்டுருவானா? நானு உன்னைத்தான் நான் நம்புவேன். எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும். நடத்துவ, செய்வ, நீ செய்வடா. நீ அம்மா, போயிட்டு வரவா? சிவஞானத்தை கூட்டிட்டு போலாம்ல? இல்லம்மா, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவரு வரேன்னு தான் சொன்னாரு. அப்புறம் என்ன நீ அண்ணனை கூட்டிட்டு போலாம்ல? இல்ல, அவருக்கு சங்கத்து பொறுப்பெல்லாம் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம கடையிலயும் வேலை இருக்கு. லாரி சர்வீஸ்லாம் பண்ணணுமேம்மா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்ல. சரி, சரவணா இல்ல ராஜேந்திரனை கூட்டிட்டு போலாம்ல? ராஜேந்திரன் தான் சண்முகன் தம்பியோட போயிருக்காரே. சரவணன் அண்ணன் எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. இந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சுவ மீனாட்சி நீ. இன்னைக்கு அவ கூட போறதுக்கு இந்த வீட்டுல நாதி இல்ல. அம்மா, நான் தான் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். எது மீனாட்சி தொந்தரவு? உன் கூட வர்றதா? இந்த வீட்டுல யாரும் உன் கூட வர வேண்டாம். நான் வரேன் உன் கூட. யாரு? நீங்களா? உங்க உடம்புக்கு இப்ப உங்களால வர முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அம்மா, அதான் நான் இருக்கேன்லம்மா. பத்திரமா மீனாட்சியை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். குலதெய்வம் கோயிலுக்கு மீனாட்சி வந்துட்டு வந்த பிறகு பாருங்களேன், எல்லாம் ஜோராக நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குடும்பத்தோட ஒரு தடவை கோயிலுக்கு வந்துருங்க. அம்மா, அம்மா, போயிட்டு வரேம்மா. சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாமா. இத பாருங்க, வேளை வேலைக்கு சாப்பிடணும், மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும். நான் இல்லைன்னு அலட்சியமா இருக்க கூடாது, புரியுதா? சரிம்மா. உமா, போயிட்டு வரேன். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. சரி, பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரம் அண்ணி.
வர்றம்மா. வாங்க. ம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. சரி, கொடுமா, பேக்க கொடுமா. போயிட்டு வரேன். வரேம்மா. ஜாக்கிரதையா உடம்ப பார்த்துக்கோங்க. அம்மா அழாதீங்கம்மா. அண்ணி சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. நாளன்னைக்கே கிளம்பி வந்துருவாங்க. கோவிலுக்கு தாம்மா போயிருக்காங்க. அது இல்லடி, என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட மீனாட்சி இருந்ததில்ல. நானும் அவளை பிரிஞ்சு இருந்ததில்ல கல்யாணத்துல இருந்து. அம்மா அழாதீங்கம்மா. என்னமோ கை உடைஞ்ச மாதிரி இருக்குடி. சரி, உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். பாஸ் என்ன பொண்ணு எப்படி இருக்க? போன மாசம் வர்ஜீனியாவில் யாருக்கோ திருநீர் அனுப்பினீங்க. அங்க பிரச்சனை எல்லாம் சுமூகமா தீர்ந்ததா? உங்க புண்ணியத்துல எல்லாம் சுகமா இருக்காங்க சாமி. அமெரிக்காவில் நேத்தி கூட 2-3 பேருக்கு விவிதியை அனுப்பிச்சேன் சாமி. சாமி கருணையே கருணை சாமி. இல்லம்மா, நம்ம செயல் ஒன்றும் இல்லை. எல்லாமே மேலே இருக்கிறவனோட சித்து விளையாட்டு. இந்த உடல், இந்த சரீரம் எல்லாமே அவன்தானே ஆட்டி படைக்கிறான். ஏதோ நாம அவங்கிட்ட பேசி இந்த சரீரத்துக்குள்ள உள்ள ஆத்மாவை நம்ம சொல் பேச்சு கேட்க வைக்கிறோம். அவ்வளவுதான். சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? 2 பேரும் இவ்வளவு தூரம் இந்த வாசலை தேடி வந்திருக்கீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை புயல் மாதிரி சுருண்டு உங்க அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. கலிக்காமர், நாயனார், சித்தர் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கிற இடம் அது. உங்க மனக்குறையை கேட்டு நல்லதொரு தீர்வு சொல்லுவாங்க. சாமி, என் பொண்ணு பானு ரொம்ப நல்ல பொண்ணு. எங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. நாங்க அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். பானு என்கிற பானுமதி ஆளை போலவே மனசும் பரந்த மனசு. கண்ணு கட்டம் தூரம் வரலாம். கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கரையிற மனசு. வானத்துல போய் ஃப்ளைட் ஓட்டுற அளவுக்கு நெஞ்சில உரம் உள்ளவ. சொகுசா இருந்தவ, சொகுசா வாழணும்னு நினைக்கிறவ. கலைமகளும் அலைமகளும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. அழகும் அறிவும் ஒரே இடத்துல தாண்டவம் ஆடுது. உங்க பொண்ணுகிட்ட 2 சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் கர்வமும் மாயையும் இருக்கிறதுல தப்பே இல்லை. கோபம் இருக்கிற இடத்துலலாம் குணமும் இருக்கும். பெத்தவங்க, மற்றவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லார் மேலையும் ஈட்டி மாதிரி பாய்வாங்க. தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா தூசி மாதிரி தட்டிடுவா. அப்படியே அவளை பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. ஆமா சாமி, நீங்க சொல்ற மாதிரியே தான் என் பொண்ணு நடந்துக்குவா. சரிம்மா, இப்ப அவளை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவளுக்கு ஒரு இடத்துல பேசி முடிவு பண்ணி கல்யாணம் செஞ்சு வச்சோம். ஆனா அங்க சில பிரச்சனைகள்.